Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கடலை மாவு பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு ஸ்வீட். இது பண்றதுக்கு முக்கியமா தேவைப்படுறது கடலை மாவு, சர்க்கரை, அப்புறமா நெய் அவ்வளவுதான். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 150 கிராம். இதை வந்து ஒரு பேன்ல மாத்திக்கோங்க. 1/4 கப் சர்க்கரை கூடவே 1/2 கப் போல தண்ணி சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரது வரைக்கும் இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. விரலுக்கு நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரணும். இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேனில் நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். 1/2 கப் நெய், 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் இருக்குது. இதை வந்து அப்படியே சேர்க்காமல் லைட்டாக சலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். இதே போல் சேர்த்துடலாம். 1 கப் கடலை மாவு 100 கிராம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சூடாக கொஞ்சம் தண்ணியாக வரும். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இதை வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10 நிமிஷம் போல் குறைவான சூடில் நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இல்லைன்னா ஒரு மாதிரி கடலை மாவு ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் போல் குறைவான சூடில் வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் லேஸாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். இருக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகியாச்சு. குறைவான சூடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் இருக்கணும். சீக்கிரமாக செட் ஆகிரும். சர்க்கரை பாகோட பதம் சரியாக இருந்துச்சுன்னா இது வந்து 2 நிமிஷத்துலேயே செட் ஆகிரும். அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க. இப்போ 2 நிமிஷத்துக்குள்ளவே சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. எல்லாமே ஒட்டாமல் அழகாக வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நெய் தடவின பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிட்டு லைட்டாக லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்மூத் ஆனதும் மேலே வந்து கொஞ்சம் பாதாமை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ. இது வந்து அழகுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. கடைசியாக ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஆறட்டும். கடலை மாவு பர்ஃபி பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதோட பதம். 2 நிமிஷத்தில் சரியாக செட் ஆகிரும். ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டாக ஜவ்வு மாதிரி இருக்கும். ஈஸியாக பீஸ் போடுறதுக்கு வராது. அதே நேரம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சுன்னா நல்லா ஹார்ட் ஆயிரும். பல்லு பத்திரம், அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. அதனால எந்த ஸ்டேஜில் எடுத்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சம் கடிக்கிறதுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கும். இருக்கட்டும், ஆறட்டும். இப்போது 1 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. நல்லா ஆறியாச்சு, செட் ஆகியிருக்கும். நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்ம நெய் சேர்த்ததுனால ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு கத்தி வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை நான் உடைச்சி காமிக்கிறேன். டடா, நம்மளோட சுவையான கடலை மாவு பர்ஃபி சூப்பராக ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி எல்லாமே அழகாக செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பண்டிகை காலத்தில் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.